மக்களே, சிக்கன் கீமா, மட்டன் கீமா தான் செஞ்சுருப்பீங்க. சோயாவில் ஒரு வாட்டி கீமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. சுடுதண்ணியில் சோயா போட்டு எடுத்து இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. உதிரி உதிராக வந்துடும். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு போடுங்க, பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்குனத பச்சை மிளகாய் 2 போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரமாக மசிஞ்ச மாதிரி வந்துடும் தக்காளி வெங்காயம் எல்லாம். கருவேப்பிலை போடுங்க. மஞ்சத்தூள், இது வீட்டிலவே அரைச்ச மசாலாங்க. வெறும் மிளகாய்த்தூள், கறி மசாலா நல்லா கலந்த மாதிரி வதக்கிக்கோங்க. சோயாவை எடுத்து போட்டுருங்க. சோயாவும் மசாலாவும் கலக்கணுங்க. நல்லா கலரி கொடுங்க. சோயா வெஜ்ஜி மசாலா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி வாங்கின்னு வந்து அதை செஞ்சு இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பிடிச்சிருந்தா லைக்